கடவுள் எது செய்தாலும் அதில் அர்த்தமும் காரணமும் இருக்கும். கடவுளுடைய படைப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இயற்கை எவ்வளவு அழகானது. அந்த இயற்கையை நாம் தினம்தோறும் ரசிக்கிறோம். அப்படித்தான் ஜோசஃபும் மூர்த்தியும் பேசிக்கிட்ட போகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, கடவுளுடைய படைப்பை எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் ரோஷினி. வெல்கம் டு ரேச்சோஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். கடவுள் செய்தது நல்லதே. மூர்த்தியும் ஜோசஃபும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு முறை 2 பேரும் விடுமுறையை கழிக்க கிராமத்துக்கு போனாங்க. போகிற வழியில் பச்சை பசேல்னு விளைஞ்சிருந்த பயிர்களையும் சாலையுடைய இரு மருங்கிலும் நெடிய வளர்ந்திருந்த மரங்களையும் பார்த்து ரசித்தபடியே போய்கிட்டு இருந்தாங்க. வழியில் கோவில் இருந்ததை பார்த்த அவங்களுடைய பேச்சு கடவுளுடைய படைப்பை பற்றி திசை மாறுச்சு. மூர்த்தி சொன்னா, நீ கடவுளுடைய சிறந்த பக்தன், அதனால் அவர் படைப்பை நல்லவற்றை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. அவருடைய படைப்புகளில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் நான் இறைவனுடைய படைப்பில் பல குறைகளை பார்க்குறேன் அப்படின்னு மூர்த்தி சொன்னான். அதுக்கு ஜோசப், நண்பா, இந்த உலகத்தை படைச்சு அதில் உள்ள எல்லா பொருள்களையும் படைச்சவரை குறை சொல்கிறது தப்பு. அவர் சரியாக தான் செய்வார். அவரை பற்றி நீ குறை சொல்கிறது பாவம் அப்படின்னு சொன்னார். மூர்த்தி சொன்னா, பாவமாவது புண்ணியமாவது உண்மையை சொல்கிறது தான் சிறந்தது. அதோ பாரு, பெரிய தர்பூசணி பழங்கள் பலவீனமான மெலிஞ்ச கொடிகளில் காய்ச்சிருக்குது. பருத்த கனமான பழங்களை காய்களை இப்படி சிறிய கொடிகள்லையும் பெரிய மாமரம் போன்ற மரங்களில் சிறிய பழங்களையும் விளையும்படி செஞ்சுருக்கிறாரே, இவரா புத்திசாலி? நீ ஏன் சொல்லு அப்படின்னு சொன்னாரா மூர்த்தி. இதை கேட்டு, நீ சொல்கிறது சரியாக இருக்க முடியாது, கடவுள் எதை செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு ஜோசப் சொன்னாராம். பேசிக்கிட்டே போன 2 பேரும் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாமல் ஒரு மரத்தினோட அடியில் கொஞ்ச நேரம் இளைப்பாருனாங்களாம். மாமரத்தின் அடியில் அமர்ந்தாங்களாம். மூர்த்தியோட தலை வழுக்கையாக இருந்ததுனால வெயிலின் கதிர்கள் அவனை உக்கிரமாக தாக்குச்சு. அவனால் வெயில் தாங்கவே முடியலை. அவங்க உட்கார்ந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தபோது காற்று பலமாக வீச தொடங்குச்சு. திடீர்னு ஒரு மாங்காய் மூர்த்தியுடைய வழுக்க தலையில் அடித்து கீழே விழுந்தது. அம்மாடி அப்படின்னு தலையை பிடிச்சிக்கிட்டு அலறினா. வலி தாங்க முடியாமல் தவிச்சு போனான். ஜோசப் அவனுக்கு முதலுதவி செஞ்சதோடு, கடவுளுடைய படைப்பினை பாத்தியா, நீ சொன்னது போல உயர்ந்த மரத்துல சிறிய மாங்காய்க்கு பதிலா பெரிய தர்பூசணி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு. இந்த சிறிய மாங்காய் தலையில் விழுந்ததே நமக்கு இத்தனை துன்பம்னா, தர்பூசணி போன்ற பெரிய பழம் விழுந்திருந்தா நம்ம கதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்க, உடனே மூர்த்தி, கடவுளே, உன்னுடைய படைப்புகள் குற்றமில்லாதது தான். நான் தான் ஒரு முட்டாள். கடவுள் எது செஞ்சாலும் தகுந்த காரணம் இருக்கும். அது அறியாமல் அவருடைய படைப்பை குறை சொல்லி திரிஞ்சிட்டு இருந்தேன். இத்தனை நாளாக அறியாமல் எனது அறிவை மறைச்சிடுத்து. இப்போ எனக்கு ஞானம் ஏற்பட்டுடுச்சு. நண்பா, நீ சொல்கிறது தான் சரி. கடவுள் எது செய்தாலும் அதுக்கு காரணம் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னானா நம்ம மூர்த்தி. என்ன குழந்தைங்களா, கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.